தொகுதி மறுவரை சம்பந்தமா நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. 60-70களோட திமுக வரலாறை பார்க்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வரலாறு அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றது, திருட்டு ரயில் ஏறி வந்தது ஒரு வரலாறு, சர்க்கரையை எறும்பு தின்னது ஒரு வரலாறு, அந்த சர்க்கரையை கட்டி வச்சிருந்த சாக்கு பைய கரையான் தின்னது இன்னொரு வரலாறு, கூவ நதியை சுத்தம் செய்யறதுக்கு பணம் ஒதுக்குனது ஒரு வரலாறு, திடீர்னு அதில் முதல்ல முளைச்சி வந்தது இன்னொரு வரலாறு, ட்ரெயினே வராத தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்தது. இப்படிதான் அந்த 60-70களோட வரலாறு இருக்குதுன்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு மொழியை வச்சு ஒரு வெறுப்பை உருவாக்கி அந்த மொழிக்கு எதிரான ஒரு வன்மத்தை உருவாக்குனது ஒரு வரலாறு. ஆனால் அதே மொழியை இவர்களுடைய பள்ளிக்கூடங்களில் அதிக அளவில் பணம் கொடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறதும் மிகப்பெரிய வரலாறாக இருக்குது. இதுதான் இந்த 60-70களோட ஆகச்சிறந்த வரலாறாக இருக்குதுன்னு பெரியவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. இதை கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்களும் உங்கள் ஊரில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள். இந்த வரலாறுலாம் மிக பயங்கரமான வரலாறு தான். இந்த வரலாறு திரும்பினா தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் ரொம்ப மோசமான சூழ்நிலை உருவாகும். அதனால் ஏப்ரல் 23 இந்த வரலாறு திரும்பாத மாதிரி கவனமாக இருக்க வேண்டியது தமிழக மக்களாகிய நம்முடைய கடமை.